ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் லாஸ்ட் வீக் வந்துட்டு நான் பாண்டிச்சேரி போயிருந்தேன். அப்போ வந்துட்டு சாண்ட் நியூஸ் பேரடைஸ் பீச்சுக்கு தான் போயிருந்தோம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் வந்துட்டு நிறையா டைம் இந்த இடத்துக்கு போயிருக்கேன். பட் ஆனால் வந்து வீடியோ வந்து எடுத்தது கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ எடுக்கிறேன். ஸோ அந்த இடம் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்துட்டு மார்னிங்கே போயிருந்தோம் அப்படின்னா நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் நம்ம வந்து விளையாண்டுருக்கலாம். பட் நாங்கள் வந்துட்டு ஈவினிங்காக தான் போனோம். ஸோ பாருங்கள், அந்த இடம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கிளைமேட்டும் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி. ஸோ ஃபஸ்ட்டு பீச் இப்படி தான் இருக்கும். நம்ம உள்ளார போகும்போதே வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அது மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து எதுவும் சாப்பிட்ல. ஏன்னா நாங்கள் அப்போ தான் சாப்பிட்டு வந்தோம். ஸோ அப்போ நாங்கள் எதுவும் சாப்பிட்ல. ஜஸ்ட்டு சும்மா ஒரு வீடியோ மட்டும் இது பண்ணேன். ஸோ நல்லா ஆம்பியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ மைண்ட் ரிலாக்ஸ்க்காக நம்ம அப்படியே ஜஸ்ட்டு ஒரு ஈவினிங்காக நம்ம போயிட்டு வரலாம். கண்டிப்பாக பாண்டிச்சேரியில் இருக்கவங்களாம் அடிக்கடி எல்லாம் ஃபேமிலியாக கூட அங்கே வராங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வராங்க. எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அங்கே பார்க்கும்போது. அப்படியே வெளில வந்தீங்க அப்படின்னா நம்ம நேராக வந்து பீச்சுக்கு போகிற இடம் தான். ஸோ வந்து பாருங்கள், பீச் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி இந்த கூடாரம் மாதிரி இருக்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குடில் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஹோட்டல் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நம்ம டிவியில் பார்ப்போம் பார்த்திங்களா, இந்த வந்து லவ்லாம் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறையா டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. பர்த்டேக்கெலாம் கேக் வெட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து நிறையா டெக்கரேஷன் பண்ணி ரொம்பவே சூப்பராக வச்சுருந்தாங்க. பட் எனக்கு ஒரு ஆசை, ஒரு நாள் வந்து இதில் வந்து நம்ம வந்து கேக்லாம் வெட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் வந்து நம்ம இருக்கிற ஏரியா வந்துட்டு இங்கே. ஸோ நம்ம எப்போ ஒரு டைம் தான் பாண்டிச்சேரிக்கு வந்து போக முடியும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிளப் மாதிரி இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் பசங்களாம் வந்து நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மாமா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, என் பையன் எல்லாம் சேர்ந்து ஜஸ்ட் ஒரு ட்ரெக்கிங் மாதிரி போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பீச்சுக்கு போயிட்டாங்க விளாட்றதுக்கு. தண்ணியை பார்க்கறதுக்காக போயிட்டு நல்லா விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மணி நேரம் வந்து நல்லா தண்ணியிலே விளாண்டுருந்தாங்க. ஸோ நானும் எங்கள் சிஸ்டர் தான் வந்து போயிருந்தோம். ஸோ சிஸ்டரோட பிள்ளைங்க, என்னோடய பையன், என் சிஸ்டர், எங்கள் வீட்டுக்கார் எல்லாருமே ஜாலியாக விளாண்டுருந்தாங்க. நானும் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் விளையாடவே மாட்டாங்க. எனக்கு ரொம்ப பயம் தண்ணினா. ஸோ ஆனால் என் பையனுக்கு வந்து அப்படி ஒரு பயமே கிடையாது. அவன் வந்து ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணி விளாண்டுட்ருப்பான். அவங்க அப்பாவும் அப்படி தான் நல்லா ஜாலியாக விளாண்டுக்கிட்டு பாருங்கள், அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்கன்னு மண்ணெல்லாம் நோண்டிக்கிட்டு இப்படி விளாட்றாங்க பாருங்கள். நாங்களும் விட்டுட்டோம். சரி விளாட்டும், இன்ட்ரெஸ்ட்டாக விளாட்ற வயசுலேயே விளாண்டுக்கிட்டா தானே அப்படின்ட்டு நாங்களும் விட்டுட்டோம். ட்ரெஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு தான் போயிருந்தோம். அங்கே வந்து நம்மளுக்கு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு இடமும் இருக்குது, பாத்ரூம் தனித்தனியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் விளாண்டுட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு திருப்பி ஃபைனலாக கிளம்பிட்டோம். அப்போ போகிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் நைட்டான மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைட்லாம் போட்டு நல்லா பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நேரம் ஆக பீச் வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. லைட் செட்டிங்லாம் போட்டோன்னே பார்க்க ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அப்படியே வரப்போ ஜஸ்ட் ஒரு வீடியோவில் எடுத்துட்டேன். எங்கள் வீட்டுக்காரும் என் பையனும் கொஞ்சம் நல்லா அப்படியே ஜங்னு ஒரு டான்ஸ் ஆடிட்டு வந்தாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோட சந்திக்கிறேன். பாய்.